ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில்லம் வித் சௌமியா. வஞ்சித்துறைக்கு அதிகாலையிலே வந்திருந்தான் உதயஞ்சேரல். அந்த செய்தி அங்க அரச மாளிகையில விருந்தினராக தங்கியிருந்த ஹிப்பானஸ்க்கு தெரிய வர அதிகாலையிலே எழுந்து இவன் ஏன் துறைமுகத்துக்கு போனான்ற காரணம் புரியாம ஹிப்பானஸும் புறப்பட்டு துறைமுகம் போனான். கூட திரேஷியனும் சேர்ந்துக்கிட்டான். துறைமுகம் போய் சேர்ந்தப்போ சேர அமைச்சன் நாகரையன் 2 பேரையும் வரவேற்றான். துறைமுக மாளிகைக்குள்ள உதயஞ்சேரல் தன்னுடைய தளபதி துடும்பனோட உட்காந்து பேசிட்டு இருந்தான். இதுவரை துடும்பனை இவங்க பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் அவனை முதல் முறையை பார்க்குறாங்க. அதிகாலையிலே வந்து விட்டீர்களா மன்னான்னு பேச்ச தொடங்கினான் ஹிப்பாலஸ். ஆம், கப்பல்கள் வந்துவிட்ட செய்தி கிடைத்ததும் புறப்பட்டு வந்தேன்னு சொல்லவும் என்ன கப்பல் எங்கிருந்து வந்திருக்குன்னு ஹிப்பாலஸ் கேட்டான். உதயஞ்சேரல் அவனை துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போய் நான் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்தது என்று வந்து சேர்ந்துள்ளதுன்னு சொல்லவும் உங்க முகத்துல தெரிகிற மகிழ்ச்சியை அதை உணர்த்துதுன்னு ஹிப்பாலஸ் சொன்னான். சாலமலையை கடந்தே பரம்பின் எல்லைக்குள் நம்மால் நுழைய முடியும். படைகள் எளிமையாக நுழையக்கூடிய வாகான பகுதிகள் 3 இடங்களில் இருக்கின்றன. அவற்றின் வழியை உள்நுழைவதற்குத்தான் இதுவரை முயன்றுள்ளோம். இந்த முறை நமது திட்டமே அடற்காட்டு வழியே உள்நுழைவதுதான் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அதற்கான ஏற்பாடுகள் முடிவுறுவதற்காகத்தான் நான் காத்திருந்தேன்னு சொன்னபடியே உதயஞ்சேரல் துறைமுகம் நோக்கி நடந்தான். அங்க வந்து நின்ன புது கப்பல்கள்ல இருந்து பொருள்களை இறக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்க அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஹிப்பானஸ் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு ஊனையிடுற ஓசை கேட்டது. எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள சத்தம் பேரோசையா மாறி கரையில நிக்கிறவங்கள நடுங்க வச்சுது. உதயஞ்சேரல் ஒரு கணம் மிரண்டு போனான். ஹிப்பானஸோ அளவிட முடியாத அதிர்ச்சியில அந்த கப்பலுக்குள் என்னதான் இருக்கிறதுன்னு கேட்டான். அதிர்ச்சியை கடந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்ட தொடங்கினான் உதயஞ்சேரல். இதை கொண்டு வரத்தான் எவ்வளவு காலமானது, கடைசியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என் தளபதினு துடும்பனை பாராட்டினான். கப்பலுடைய அடித்தளத்திலிருந்து இரும்பு கம்பிகளால கட்டி அந்த பெரிய பெரிய பெட்டிகளை மேலே இழுத்தாங்க. ஓலையுடைய ஓசையோ பெருகினபடியே இருந்துச்சு. இந்த கப்பல் எங்கிருந்து வந்துள்ளது தெரியுமான்னு உதயஞ்சேரல் கேட்டான். தெரியாதுன்னு ஹிப்பாலஸ் தலையை மறுத்தாட்ட நக்கமார தீவிலிருந்துன்னு பதில் வர அதிர்ந்து போனான் ஹிப்பாலஸ். அந்த தீவுக்குள் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் மட்டுமே இருப்பதாகத்தானே கேள்விப்பட்டுள்ளேன், அங்கு எப்படின்னு ஹிப்பாலஸ் கேள்வி எழுப்ப, அந்த தீவு மிக நீளமானது. அதன் கீழ்ப்புறம் தான் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் உள்ளனர். மேற்புறம் இன்னொரு மனித கூட்டம் உள்ளது. அவர்களுடன் தான் நாம் உறவை உருவாக்கியுள்ளோம். நிலப்பரப்பெங்கும் இல்லாத புது வகையான விலங்குது. இதனை தோகை நாய்கள் என்பார்கள்னு உதயஞ்சேரல் சொல்ல ஹிப்பானஸ்க்கு அதை பார்க்க ஆர்வமா இருந்துச்சு. அப்போ பக்கத்துல இருந்து துடுமன் சொன்னான், தீவுகளில் மிக கொடுமையான மனிதர்களும் விலங்குகளும் இருப்பது நக்கமார தீவில்தான். அந்த தீவில் உள்ளதிலேயே மிக கொடுமையான விலங்கினம் இதுதான். கீரியை போன்ற நீள்வடிவ உடலும் வாலும் கொண்ட அமைப்பு, வால் நிறைய தோகையும் கொண்டது. நாயின் அளவு உயரமுடையது. உடல் நீளத்தில் 1/3 பங்கு அதனுடைய நீள்வாய். குதிரையின் கழுத்து பகுதியை ஒரே கடியில் எடுத்துவிடக்கூடியது. இதன் சிறப்பே தரையில் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே அளவு வேகத்தோடு புதரின் மீதும் மரக்கொப்பின் மீதும் ஓடுவதுதான். மரத்தின் மீதிருந்து பாய்ந்து கீழிறங்கும் போது அதன் வால் பகுதி சிலிர்த்து தோகை முழுவதும் விரிந்துவிடும். பெரும் மூளையோடு மரத்தின் மீதிருந்து விரிந்த தோகையோடு பாய்ந்து இறங்கும் இதை பார்த்தால் எப்பனையும் சிதறி தெரிக்கும். குறிப்பாக அடற்காட்டில் எதிரியின் படையில் இருக்கும் விலங்குகளை அழிக்க இதற்கு இணையான இன்னொரு விலங்கில்லை. பாரியின் பெரும்பலமாக எல்லோரும் சொல்வது அவனது குதிரைப்படையைத்தான். தோகை நாயின் தாக்குதலால் அவனது குதிரைப்படை ஒரு தெரியாமல் அழியும்னு சொல்லிட்டு இருந்தான். ஓலை சத்தம் காதடைக்க செஞ்சது. ஒவ்வொரு மரச்சட்டகத்திலையும் 3 தோகை நாய்கள் இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஹிப்பானஸால அதுக்கு மேல அந்த சத்தத்துல அங்க நிக்க முடியல. மாளிகைக்கு போவோமான்னு கேட்டான். சரின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தான் உதயஞ்சேரல். இந்த நாய்களை போர்ல பயன்படுத்த தீவுல இருந்து கொண்டு வரப்பட்ட மனிதர்களும் கூட வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட உடல் அமைப்பும் உடல் மேல தொங்கிட்டு இருந்த பொருள்களுமே பார்க்கிறவங்கள நடுங்க செஞ்சது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் தொடர்ந்து முயன்று வருகிறோம். குடநாட்டினரும் அவ்வப்போது முயல்கின்றனர். அப்படி இருந்தும் பரம்பு நாட்டை வீழ்த்த முடியவில்லை. அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமான்னு உதயஞ்சேரல் கேட்டான். மத்த எல்லாரையும் விட பரம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவன் உதயஞ்சேரல் தானே ஹிப்பாலஸ்க்கு தெரியும். அதனால நல்லா யோசிச்சு அரணமைத்து நிற்கும் பரம்பு நாட்டின் மலைகள் தான் காரணம்னு பதில் சொன்னான்.
இல்லை, பரம்பின் மலைகள் அல்ல, பாதைகள் தான் காரணம்னு சொல்லவும் ஹிப்பானஸ்க்கு புரியல. என்ன சொல்கிறாய்னு கேட்டான். பரம்பு நாடு முழுவதும் மனிதர்கள் உருவாக்கிய பாதைகளே கிடையாது என்பது மட்டுமல்ல, மனிதர்கள் பாதைகளை உருவாக்க கூடாது என்பதிலும் பாரி திடமான முடிவோடு இருக்கிறான்னு உதயஞ்சேரல் சொல்ல, பாதையை உருவாக்காதது பெரும்பலம் என்று சொல்ல முடியுமான்னு ஹிப்பானஸ் கேட்டான். அவன் இருப்பிடம் நோக்கி எப்படி போவதுன்னு மறு கேள்வி கேட்டான் உதயஞ்சேரல். அமைதியானான் ஹிப்பாலஸ். இப்பெரும் மலைத்தொடர் இயற்கையின் பேரரன். இதில் எவ்வையூர் எங்கே இருக்கிறது? போய் திரும்பும் ஒற்றர்களுக்கும் பாணர்களுக்கும் எவ்வையூர் எப்படி இருக்கிறது என்று தான் சொல்ல தெரிகிறதே தவிர எங்கே இருக்கிறது என சொல்ல தெரியவில்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திசையையும் குறிப்பையும் சொல்கிறான். ஒன்று போல் சொன்ன 2 ஒற்றர்களை இதுவரை நான் காணவில்லைன்னு உதயஞ்சேரல் சொல்றத மலைச்சு போய் கேட்டுட்டு இருந்தான் ஹிப்பாலஸ். நாம் மலைக்குள் படை நடத்தி போவதெல்லாம் தோராயமான கணிப்பில் தான் அவன் சொல்லிட்டு இருக்கப்பவே, அப்படி என்றால் பரம்பு மலை தொடர் முழுவதும் பாதைகளே இல்லையான்னு ஹிப்பாலஸ் கேட்டான். உண்டு, விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் உண்டுன்னு உதயஞ்சேரல் சொல்ல, அதை பயன்படுத்தி முன்னேற முடியாதான்னு கேட்டான். காடுகளில் பாதைகளை விலங்குகளே உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக யானைகள் தான் பெரும்பாலான பாதைகளை உருவாக்கக்கூடியவை. வேறு சில விலங்குகளும் பாதைகளை உருவாக்குகின்றன உதயஞ்சேரல் சொன்னான். உடனே ஹிப்பாலஸ், யானை பாதையை மனிதர்களால் பயன்படுத்த முடியும் அல்லவான்னு கேட்டான். முடியும். காட்டு வழிகளில் அமைந்துள்ள பாதைகள் எல்லாம் விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் தான். அதன் பிறகு மனிதர்கள் தமது தேவைக்காக அதை விரிவுபடுத்திக் கொள்கின்றனர். ஆனால் பரம்பில் அந்த வேலை எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் விலங்கு பாதைகளை துல்லியமாக கணித்து நடக்கக்கூடிய மலை மக்கள் நிறைய பேர் நம்மிடம் உண்டுன்னு உதயஞ்சேரல் சொல்லிட்டு இருந்தான். அவர்களை முன்களத்தில் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியாதான்னு ஹிப்பாலஸ் கேட்க, முடியாதுன்னு உதயஞ்சேரல் சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் நக்கலான சிரிப்போட உதயஞ்சேரல் சொன்னான். விலங்குகளின் பாதைகள் எல்லாம் எவ்வையூர்க்கா போய் சேர்க்கின்றன? பாரி காட்டு மனிதர்களின் கூட்டத்துக்கு தான் தலைவன், காட்டு விலங்குகளுக்கு அல்லவேன்னு. அதிர்ந்து பார்த்தான் ஹிப்பாலஸ். விலங்குகளின் எல்லா பாதைகளும் இறுதியாக போய் முடிவது ஏதாவது ஒரு நீர்நிலையில்தான். சமவெளி மக்களின் வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது மேய்ச்சல். மலைவாசிகளுக்கு மேய்ச்சல் தெரியாது. நாயை தவிர எதையும் வளர்த்து பழகாதவர்கள். மேய்ச்சல் தெரிந்த மனிதர்களாக இருந்தால் மலையில் எவ்வளவு தொலைவு ஆவினங்களை மேய்த்தாலும் இரவில் வந்து ஊரடைவார்கள். இயல்பாகவே அந்த ஊரை நோக்கி பல பாதைகள் உருவாகிவிடும். ஆனால் அதற்கும் வழி இல்லைன்னு உதயஞ்சேரல் பேசிட்டு இருக்கப்போ, எந்த பாதையையும் பாரி உருவாக்கி கொள்ளவில்லையான்னு ஹிப்பாலஸ்க்கு சந்தேகம் வந்துச்சு. பெரும்பாலும் விலங்குகளின் பாதைகளை பயன்படுத்துகிறான். தேவையான இடங்களில் மட்டும் விலகி செல்ல சிறு பாதைகளை உருவாக்கியுள்ளான். ஆனால் அவை மற்றவர்கள் கண்டறிய முடியாதபடி இருக்கின்றன. விலங்குகளின் பாதைகளிலிருந்து அவர்கள் எந்த இடம் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்கான குறிப்பு அல்லது அடையாளம் எது என இன்று வரை தெரியவில்லை. அடையாளம் தெரியாமல் பாதையை விட்டு சற்று விலகினாலும் போதும், அடற்காட்டுக்குள் மீள முடியாமல் சிக்கிக்கொள்வோம்னு உதயஞ்சேரல் சொல்லிட்டு இருந்தான். அவன்கிட்ட வலிமையான குதிரைப்படை இருக்குன்னு சொல்ற. குதிரைப்படை வச்சிருக்க ஒருத்தன் எப்படி பாதைகளோட அடையாளங்களை மற்றவங்களுக்கு தெரியாம காப்பாற்ற முடியும்னு ஹிப்பானஸ்க்கு புரியல. இன்னைக்கு வர அவனால முடியுதே. நான் கேள்விப்பட்ட வர பரம்புல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த பாதை பத்தின குறிப்பு தெரியும்னு நினைக்கிறேன்னு உதயஞ்சேரல் பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படி? அடிப்படையான சிக்கலாச்சே இது. வழி தெரியாம எப்படி போர் தொடுக்க முடியும்னு ஹிப்பானஸ் குழம்பிட்டு இருந்தான். திரும்பி செல்லும் குதிரைகளை பின்தொடர்ந்து கடைசி வரை போகக்கூடியது தோகை நாய். குதிரைப்படைகள் போய் சேரும் கடைசி எல்லை வரை ஒரு தோகை நாய் போய் சேர்ந்தால் போதும். கைவசம் இருக்கும் மீத தோகை நாய்கள் அதன் வாசனை பிடித்து எந்த எல்லைக்கும் போய்விடக்கூடியவை. குதிரைப்படையின் அழிவும் எவ்வையூர் நோக்கிய வழியும் ஒருங்கே நமக்கு கிடைக்க உள்ளனன்னு சொல்லிட்டு இருந்த உதயஞ்சேரல், சாயங்காலம் அரண்மனைக்கு வாங்க, என் முழு திட்டத்தையும் விளக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். துறைமுகத்திலிருந்து வஞ்சி மாநகர் விருந்தினர் மாளிகைக்கு வந்தான் ஹிப்பாலஸ். உதயஞ்சேரல் சொன்னதையே யோசிச்சுட்டு இருந்ததுல இரவாச்சு. உதயஞ்சேரல் கூப்பிடுவான்னு ஆர்வமா காத்துட்டு இருந்தான். அழைப்பு எதுவும் வரல, காரணமும் புரியல. ஆனாலும் காத்துட்டு இருந்தான். அவ்வளோ உற்சாகத்தோட உதயஞ்சேரல் சொல்லிட்டு போனானே, ஏன் இன்னும் கூப்பிடாம இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தவன் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் எங்க கூப்பிட போறான்னு போய் தூங்க போயிட்டான். மறுநாள் நடுப்பகல் தான் அழைப்பு வந்துச்சு. வேக வேகமா புறப்பட்டு போனவன் உதயஞ்சேரலை பார்த்த கணமே புரிஞ்சுக்கிட்டான்
அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு. கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் உதயஞ்சேரலை பேசத் தொடங்கினான். நேற்று மாலை என் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என்னை பெருங்குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. அதனால் தான் உங்களை அழைக்க முடியவில்லைன்னு சொல்லவும் ஹிப்பானஸ் அவன் சொல்ல வர்றதை கவனிச்சுட்டு இருந்தான். செங்கன சோழன் பெரும்படையோடு பரம்பின் மீதான போருக்கு ஆயத்தமாகிவிட்டான்னு உதயஞ்சேரல் சொன்னான். ஹிப்பானஸ்க்கு புரியல. சோழன் ஏன் பரம்பின் மீது போர் தொடுக்க வேண்டும்னு கேட்டான். அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதுவரை பரம்பின் மீது அவர்களுக்கு எந்த பகையும் உருவாகவில்லை. அப்படி இருக்க அவன் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தவன் கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் சொன்னான். அவனது படையின் தன்மையையும் எண்ணிக்கைகளையும் பற்றி என் ஒற்றர்கள் சொல்லும் கணக்கை என்னால் நம்பவே முடியவில்லை.